அன்பார்ந்த சோதரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சோதரி ஆர்வலர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். சோதரி வீடியோவின் தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடையும் கிரகங்களில் பலன். சுக்கிர பகவான் சூரியனுடன் நெருங்கி 9 டிகிரியில் அஸ்தங்கம் அடைவார் என்றும், சூரிய பகவான் குரு பகவான் சூரியனுடன் நெருங்கி 11 டிகிரியில் நெருங்கியில் இருப்பாரானால் அஸ்தங்கம் அடைவார் என்றும் எடுத்துக்கொள்வோம். மற்ற புதன் பகவான் சூரியன் 13 டிகிரியில் நெருங்கி இருப்பாரானால் அஸ்தங்கம் அடையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடி சனி பகவான் சூரியனுடன் நெருங்கி 15 டிகிரியில் இருப்பாரானால் அஸ்தங்கங்களில் இருப்பார் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த செவ்வாய் பகவான் சூரியன் நெருங்கி 17 டிகிரியில் இருப்பாரானால் அஸ்தங்கங்களில் அடைந்திருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிர பகவான் சூரியனுடன் அஸ்தங்கம் அடைந்து விட்டால், இந்த சுக்கிர பகவானவர் தரக்கூடிய கலத்திரத்தை தருவதற்கு தகுதி நிலையில் இருப்பார் என்றும், 7ஆம் அதிபதி நிலையும் 7ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள் பார்த்து அந்த ஜாதகருக்கு திருமணம் அமையும் எடுத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த சுக்கிர பகவான் சூரியனுடன் 9 டிகிரியில் அஸ்தங்கம் அடைந்து விட்டார் என்றால், அந்த சூரிய பகவான் வலுவான நிலையில் இருப்பார் என்றும், சுக்கிர பகவான் வலுநிலையில் இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுக்கிர பகவானவர் சூரியனுடன் தன்னுடைய வலிமையை கொடுத்து சூரியனை வலிமையை செய்வார். இந்த சூரியனானவர் தன் சூரியன் திசை நடக்குமாயின் அந்த சாதகர் அரசு நிலையில் பதவியில் இருப்பார் என்றும், அரசு நிலைக்கு பதவி செல்வார் என்றும், மேன்மையடைந்த நிலையில் மேனேஜ்மெண்ட் நிலையில் இருப்பார் என்றும், உயர்பதியில் இருப்பார் என்றும், அவருக்கு 10 பேர் வேலை செய்வார்கள் என்றும் கூறலாம். அந்த குரு பகவான் சூரியன் அஸ்தங்கம் அடைவார். குரு பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து சுக்கிர பகவானிடம் கொடுத்து, குரு பகவான் வலிமையை இழந்து தன்னுடைய பலனை சூரிய பகவானிடம் கொடுத்து சூரிய பகவானை வலிமையை செய்வார். அந்த சூரிய பகவான் அரசுக்கு நிகரான நிலையில் இருப்பார் என்றும், அரசு உத்தியோகத்தில் இருப்பார் என்றும், அரசியல்வாதிகள் இருப்பார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் சேரமானால் ஜாதகருக்கு தகுதியற்ற நிலையில் இருப்பார். பலன் நற்பயனை வழங்க இயலாத நிலையில் இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் தரும் புத்தகத்தை தலங்கள் ஏற்படுத்த என்று எடுத்துக்கொள்ளலாம். பூர்வீக புண்ணியம் தலங்கள் ஏற்படுத்த என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த புதன் பகவான் அஸ்தங்கனை அடையமாட்டார் என்று கொள்ளலாம். சூரியன் புதனுக்கு நெருங்கிய நண்பர்களானால் அவர்கள் அஸ்தங்கத்தில் இருக்க மாட்டார். புதன் பகவான் எந்த பகுதியிலும் சிறிது கல்வி தடை ஏற்படுத்துவார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த சனி பகவான் சூரியன் அஸ்தங்கம் அடைந்த நிலையில் சனிக்கும் சூரியனுக்கு மகா நிலையில் இருப்பார்கள். தாப்பனுக்கு மகனுக்கும் பிச்சா நிலையில் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் வீட்டிலிருந்தால் தாப்பன் இல்லாமல் போய்விடான் என்று கொள்ளலாம். இதை தாப்பன் வேறு இடத்தில் மகன் வேறு இடத்தில் கொடுத்தது ஜீவன் நடத்தி கொண்டிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுகத்துவம் இவற்றை விதிவிலக்காக கிரகம் சுக்கிர பார்வை பெற்றால் இந்த அசங்கம் நீக்கி சாதக நற்பனை வழங்கலாம். செவ்வாய் பகவான் 17 டிகிரி அஸ்தங்கம் அடைந்த நிலையில் செவ்வாய் பகவான் காரகனான சகோதரனை பாய்ப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக சோதிசாஸ்திரங்கள் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்து விட்டால் இந்த நிலையில் இருக்க வேண்டும். அஸ்தங்கங்களை அடைந்த கிரகம் வலுப்பெற்று விட்டால், சோத்துவம் அடைந்து விட்டால் இந்த ஜாதகத்தில் நற்பனை விளங்க தகுதி நிலையில் இருக்கிறார். இவ்வாறு அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் ரத்தம் தசாபுத்தி வருங்காலத்தில் ரத்தம் ஜாதகருக்கு வளர்மண்டிய நற்புண்ணிலை பொருத்தமற்ற நற்புண்ணிலையும் அஸ்தங்கம் அடைந்த திருப்பண்ணிலையும் வளர்ந்து இருக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். சோத்துவம் பவத்துவம் என்ற மூலிகை இருக்கட்டும்.